நம்ம சோனா எஃப்எம்ல சினிமா நிகழ்ச்சி மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பழமையான தியேட்டர்ஸை பத்தி நம்ம அப்படியே வந்து ரெகுலரா கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல ஓமலூர்ல ஃபேமஸா இருக்கிற பிருந்தாவன் தியேட்டர் கிட்ட தான் நம்ம வந்து இருக்கோம். இந்த தியேட்டருக்கான வரலாறு என்ன, இந்த தியேட்டர் பத்தின நிறைய டீட்டெயில்ஸை இந்த தியேட்டருக்கான ஓனர் நம்ம பிரபு அண்ணாகிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிருந்தாவன் பிரபு. சேலம் மாவட்டம் ஓமலூர்ல பிருந்தாவன் திரையரங்கம் மற்றும் பிருந்தாவன் காட்டன்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். இந்த பிருந்தாவனம் தியேட்டர் வந்து ஃபேமஸா இருந்துச்சு. இந்த தியேட்டரை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணல, நான் இப்போ பிறந்திருக்கவே மாட்டேன். 1973 தான் பிருந்தாவன் தியேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்ண படம் வந்து துணைவன் அப்படின்ட்டு ஏவிஎம் ராஜன் சொல்லி அவர் மறைந்த முன்னாள் நடிகர், அவர் நடிச்ச படம் தான் துணைவன் தான் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணோம். நான் அப்பாக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வண்டி எல்லாம் கட்டி கொண்டு வந்து தேட்டர் முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க நிறைய ஊர்ல இருந்து. ஏன்னா சினிமாங்கிறது இன்னைக்கு கைக்குள்ள வந்துருச்சு. அன்னைக்கு வந்து அது ஒரு மாய உலகம் தானே. ரொம்ப அது ஒரு என்ன சொல்றது, மாயாஜாலம் வித்த அந்த மாதிரி சொல்றதுதான் சினிமா. அந்த மாதிரி இருந்தப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிறைய க்ரௌடு இங்க வந்து டேராவை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஊர்ல சினிமா தேட்டர் அதுவும் பெரிய லெவல்ல பண்றாங்க அப்படின்ட்டு. பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது இருந்திருக்கும், அப்படிதான் நம்மளும் யூகிச்சுக்கணும். ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட அந்த போர்டுலாம் கூட இருக்கு, சின்ன சின்ன போர்டு, ஸ்லைடு போர்டு 25 பைசா அந்த போர்டு இருக்கு. கீழே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மணல் கொட்டி வச்சிருப்பாங்களே அது வந்து 10 பைசா. அப்புறம் ₹1 கூட அன்னைக்கு இல்ல. பெஞ்சு அந்த மாதிரி டாப் கிளாஸ் போனா கூட ₹1 தொடல, 90 காசுக்குள்ளதான் இருந்திருக்கு அந்த காலத்துல. அன்னைக்கு ஓடின படங்கள் நிறைய ஓடி இருக்கு. அன்னைக்கெல்லாம் கண்டினியூஸா 25 நாள் 50 நாள் நிறைய வந்திருக்கும். இப்ப சமீப காலமா ஓடின படங்கள் நிறைய நம்ம சொல்லணும்னா, இப்ப விக்ரம் நிறைய ஓடி இருக்கு, விஸ்வாசம் நிறைய ஓடிச்சு, மெர்சல் அதிக நாள் ஓடிச்சு. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி டைப்ல ஓடி இருக்கு. அந்த காலத்துல கோமாதான் எங்கள் குலமாதான்னு ஒரு படம், அப்போ ரொம்ப அதாவது இந்த மாதிரி எதிர்பார்க்காம போட்டு ரொம்ப அதிகமா கூட்டம் வந்துட்டே இருந்து படத்தை மாற்றவே முடியலன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் குறைச்சி படத்தை மாத்தினாங்களாம். ஆனா அப்படி ஓடிட்டே இருக்காது, நிறுத்த முடியல படத்தை. அடுத்த படங்கள்லாம் தேங்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்க தேங்கும். அந்த பக்கம் விநியோகஸ்தர் தரப்புல இருந்து தேட்டர் கிடைக்காம தருமாறுவாங்க. அப்படிங்கும்போது போஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியா விட்டுருங்க, போதும் ஓட்டணும் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தின கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஃபேன்ஸ்க்கு நம்ம தேட்டர் எப்பயும் ஸ்பெஷல் தான். ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் தெரியும். அவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுதான் தம்பி. நான் வந்து இது பால் அபிஷேகம் பண்றது அது மாதிரி நான் என்கரேஜ் பண்றது சொல்றது இல்லை. அவங்க செலவு பண்ண வரதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களை ஈடுபடுத்தி செய்யறோம். நிறைய படத்துக்கு நோட் புக்கு இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அது போக மீதிய அவங்களுடைய சேமிப்புகள்ல நிறைய பண்றாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சினிமாவும் இது தொழில் தானே. அப்புறம் நம்ம எல்லாமே பண்ணிட்டு அவங்க என்ஜாய் பண்றது தான். நீங்க வரோம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது ஒரு இடம். அது சினிமா தேட்டரும் மிகப்பெரிய அங்கம் அதுல இருக்கு. அதனால அவங்க வரும்போது அவங்க என்ஜாய் பண்றதுக்கு எங்களையும் தொந்தரவு பண்ணாம அவங்களையும் தொந்தரவு பண்ணாம நாங்க சுமூகமா போறது எப்பயுமே நாங்க அந்த மாதிரி பேசிதான் பண்ணிட்டு இருக்கோம் ரசிகர்கள்ட்ட. அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சினிமா அப்டேட் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, சினிமா ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு முன்பெல்லாம் அந்த காலத்துல தயாரிப்பாளர் மட்டுமே தாக்கிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற விலைவாசி இந்த விஷயத்துல என்னன்னா, ஒரு சினிமா தோல்வி அடைந்தா தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர், அதை சார்ந்திருக்க தொழில் இருக்க தேட்டருக்காரங்க, கேன்டீனு, சைக்கிள் ஸ்டாண்டு, இவங்க எல்லாரையுமே அது பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால முன்னோட இப்போ ரிஸ்க் அதிகம் தான். ஏன்னா சினிமாக்களே இப்போ சரியா போகிறது இல்லை. நல்ல படங்கள் ஓடுது, தோல்வி வந்து இப்பெல்லாம் எங்களையும் பாதிக்குது. முன்னெல்லாம் சினிமா தேட்டருக்காருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்ற காலம் போய் தேட்டர் வச்சிருக்கார கொஞ்சம் ஜாகிரதையா தான் பண்ணுங்கிற மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்கோம். நம்ம தேட்டருக்காரங்கள நாங்கள் எங்களுடைய சவாலா ஒன்றும் இல்லை, போட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2-3 தேட்டர் ஊர்ல இருக்குன்னா ஒரு படம் வந்தது அப்படின்னா அதை வாங்கறதுக்கு உண்டான போட்டிகள் இருக்கும். இப்போ ஓமலூர்ல இப்போ 2 தேட்டர் தான் இருக்கு. 2 தேட்டர்ல இப்போ நாங்களும் அவங்களும் மியூச்சுவலா பேசி இந்த படத்தை நீங்க போடுங்க, அந்த படத்தை நாங்க போட்டுறோம் அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்குள்ள போட்டி இல்லை. போட்டி இருந்தது அப்படின்னா நம்ம விநியோகத்தில் எங்களுக்கு கூட கேட்கும்போது அவங்களும் கேட்கறாங்க அப்படின்னு சரி மினிமம் ஒரு அமௌண்ட் டெபாசிட் கொடுங்கன்னு கேட்பாங்க. முன்ன எம்ஜின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது, மினிமம் கேரண்டின்னு. ஒரு படம் வந்து இவ்வளவுக்கு நீங்களும் விலைக்கு வாங்குற மாதிரி தான். அப்போ வந்து படம் ஃபிளாப் பண்ணா நிறைய கையெல்லாம் கடிச்சது.
இப்போ நாங்கள் மியூச்சுவலாக இருக்கிறதுனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. முன்னாடி சொல்லுறீங்களா இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. படங்கள் நிறைய வருது. அன்னைக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயாராகும், ஒரு ஃப்ளக்ஸ் வைப்போம், விளம்பரப்படுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். வாரம் 5 படம் இந்த வாரம் வந்திருக்கு, மொத்தம் 8-9 படம் வந்திருக்கு. திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி என்ன படம் ஓடுதுன்னா நம்ம தெரியல என்ன படம் ஓடுதுன்னு நான் சொல்றேன், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ கிங்டம்னு ஒரு படம் ஓடுச்சு சார், பிருந்தாவன் தேட்டரா? ஆமாங்க அப்படின்னு. என்ன படம் சார் ஓடுது? கிங்டம் ஓடுது. கிங்டம் இங்கிலீஷ் படங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க, இது விஜய் தேவர்மன்ட்ட நடிச்ச படம் அப்படின்னு விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது சினிமாக்கள் அதிகம் வருது, நல்ல படங்கள் தான் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் பிடிச்சா அந்த படம் ஓடுச்சு. இப்போ தலைவன் தலைவி விஜய் சேதுபதி ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருந்துச்சு, விஜய் சேதுபதி ஹீரோ நடிச்சு சரியா போறதில்லைன்னு. அந்த படம் உடச்செறிஞ்சு அந்த படம் தூள் கிளப்பி ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓடுற படங்கள் நம்மளால கணிக்க முடியாது. இப்பெல்லாம் மக்களுடைய போகை எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ல சினிமா பாக்குறாங்க, அதிகமா இருக்கு. தேட்டருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு டைம் பாதிக்கப்படுறது தேட்டர் தான். எந்த ஒரு மீடியா வரும்போதும் தேட்டர்கள் தான் பாதிக்கும். அந்த காலத்துல ஸ்டார்டிங் ஃப்ரம் வீடியோ பைரசியில இருந்து அதுக்கப்புறம் கேபிள் டிவி, அப்புறம் சிடி, டிவிடி, அப்புறம் பென் டிரைவு, இப்போ ஓடிடி, இந்த மாதிரி வர விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எல்லாமே அவங்க இதை தானே விற்கிறாங்க, பைரசி தானே செல் ஆகுது. அதனால அது இருந்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு டைமையும் சினிமா வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கு. அது அதனால் அந்த நம்பிக்கையில் தான் உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா எல்லாரும் மாதிரி நம்மளும் வேறு தொழில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்போல்லாம் கீழே விழுதோ அப்போல்லாம் ஃபீனிக்ஸ் மாதிரி சினிமா தேட்டரோ சினிமா தொழில் எழுந்து வந்துருக்கு. இப்போ ஒரு பீரியட் இப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை திரும்பி மீண்டு வரும் சினிமா தொழில். ஆமா ஆமா ஆமா, அவங்க நம்பி தான் தேட்டரை வச்சிருக்கோம். இப்போ மஸ்ட் ஏர் கண்டிஷன் வேணும் அப்படின்ட்டு நம்மளுமே தேட்டருக்கு ஏர் கண்டிஷன் பண்ணுவோம். அது இப்போ கூடிய விரைவில் நம்ம எல்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணணும். ஏதோ ஒரு கொஞ்சம் ஏர் கண்டிஷன் விரும்புறவங்களுக்கும் இங்கே ஒரு விண்டோ வச்சிருக்கோம். அது இல்லாமல் எல்லாமே ஃபுல்லி ஏர் கண்டிஷன் இருக்கலே ஹைடெக் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் கண்ணு பத்தக்கூடாது, அவ்வளோ பெருசாக இருக்கணும். இதெல்லாம் தான் ஜனங்க விரும்புவாங்க. சீட்ஸ்லாம் வந்து குஷன் வேணும், இந்த மாதிரி கட்ட சீட்லாம் இப்போ விரும்புறது இல்லை. இருந்தால் அவங்க மணி பே பண்ணி வர்றதுக்கு அவங்க எதுவும் தயக்கம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கோம், ஃபுல்லி அப்டேட் ஆகிடுவோம் சீக்கிரம். நிறைய இருக்கு. அப்போ தேட்டர்கள் வந்து ஆரம்பிச்ச காலத்துல அப்பாக்கள் தாத்தா எல்லாம் இருந்தப்போ படங்கள் போடும் போதெல்லாம் மறைக்கவே முடியாது. எங்களுக்கு வந்து இந்த டிடிஎஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு சீட்டெல்லாம் குஷன் போட்டு ஸ்க்ரீனை வந்து 70 mm பண்ணி கியூப் டிஜிட்டல் பண்ணி 2004 or 7 வந்து ரீஓப்பன் பண்ணுறோம். இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு அதுதான் புது விஷயம். அந்த நாள் வந்து நம்ம மறக்கவே முடியாது. அப்போ வந்து விஜய் நடித்த குருவி படம் போட்டோம், பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட்லையும் நம்ம காட்டணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து பண்ணணும். அது நல்லா இருந்தது. அந்த அந்த நிகழ்வு மறக்க முடியாது. ரீஎன்ட்ரி அதுதான் சினிமாவில் திரும்பவும் தேட்டருக்கு. ஃபெஸ்டிவல் டேஸ்ல பெரிய ஸ்டார் படம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் தம்பி. இப்போ விடியகால ஷோலாம் என்ன போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்றது இல்லை, 9 o'clock தான் அப்படிங்கிறதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தான். இந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் தேட்டருக்காரங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தான். ஏன்னா விடியகாலங்கும் போது 4 மணிக்கு ஷோனா அவங்க நைட்ல இருந்து வந்து குவிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நைட் டைம் தான் எங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை. ஆடியன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருக்குல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச முகம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை நீங்களும் பார்த்துருப்பீங்க, சென்னையில் நடந்தெல்லாம் கூட. இப்போ 9 o'clock அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதனால எப்படி எஃப்எஸ்ல பெருசாக பிரச்சனைகள் வரதில்லை. தேட்டரோட நிலைமை கவலைக்கிடமா தான் இருக்கும். முன்னவே சொன்னேன் இல்லையா, எந்த படம் ஓடுதுன்னு தெரியல, ஓடுற படத்தை கரெக்டாக நம்மளால போடவும் முடியல. பெரிய ஸ்டார்கள் நிறைய வரணும். இப்போ விஜய் வெளியே போறாரு, அஜித் ரேசிங்க்கு போறாரு, ரஜினி சார் தான் காப்பாத்திட்டு இருக்காரு, கமல் சார் அப்பப்போ ஒரு படம் கொடுக்குறாரு. இப்போ விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறமா கமல் இருக்காரு அப்படின்னா அதுக்கு அடுத்து சத்யராஜ் இருப்பாரு, பிரபு இருப்பாரு, கார்த்தி இருப்பாரு, மைக் மோகன் இருப்பாரு, கேப்டன் விஜயகாந்த் அவரு ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருப்பாரு. இப்போ அந்த மாதிரி சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட் நம்ம ஊர்ல கம்மியா இருக்காங்க. இப்போ கமல், அஜித், விஜய், சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஓப்பனிங் தர ஸ்டார்ஸ் கம்மியாயிட்டாங்க. நிறைய இருந்தது. ஜெயம் ரவி இருந்தாரு, அவர் இருந்தார். இப்போ தனுஷுக்கு தான் கொஞ்சம் அந்த இது இருக்கே தவிர இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆமாங்க, ஃபிலிம் ரோல்ல ஓட்டுவோம். அப்போ வந்து அப்டேட் இல்லாத காலத்துல ஒரு ப்ரொஜெக்டர் தான் இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒரு 40 minutes படம் தான் ஓட்ட முடியும்.
திருப்பி அதை கழட்டிட்டு ரிவைன் பண்ணி திரும்பி மாற்றணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 ஓட்டுவாங்க. அப்புறம் அவங்க அப்டேட் என்ன 2 ப்ரொஜெக்டர் வந்துச்சு. 2 ப்ரொஜெக்டர்ல இது ஓட்டிட்டு இருக்கும்போது அடுத்த கண்டினியூஷன் இன்னொரு ப்ரொஜெக்டருக்கு போகும். அதுக்கு கட் கொடுக்கும்போது கரெக்டாக அதை ஆன் பண்ணணும், இதை ஆஃப் பண்ணணும், அந்த ஷேடோ இதை மறைக்கணும், அந்த ஷேடோ உள்ள ஒளி விழணும், அதுக்கு மாதிரி சவுண்ட்லாம் சிங்க் ஆகணும். இதெல்லாம் ப்ரொஜெக்டர்களுக்கு அப்போ பெரிய வேலை இருந்து. இப்போ ஆப்ரேட்டர், சினிமா ஆப்ரேட்டர்னா ஒரு பஸ் டிரைவருக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உயிர் காக்கிற பிசினஸ் கிடையாது. அந்த சினிமாவை பார்க்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த பெட்டி 1 2 3 4 5 6 7 அடுக்கணும், திரும்பியும் 1 10 9 8 7 திருப்பி அடுக்கி வைக்கணும். இதில் ஒன்று மாறிட்டாலும் கதை மாறிடும். அந்த மாதிரி சவால்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம ஃபோன் மாதிரி தான். சுவிட்ச் போடுறோம், டவுன்லோட் பண்ணுறோம், படம் போடுறோம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. டெக்னிக்கல் பொருள் எல்லாமே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதாகிடுச்சு. இப்போ எதுவுமே மிஷினரி கிடையாதுங்க. ஜென்ரேட்டரை தவிர மீதி எல்லாமே வந்து சிப்பு, டிரைவு, சாஃப்ட்வேர் இப்படி தான் போயிடுச்சு. அதனால எல்லாம் நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, ஒரு மொபைலில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாமே வரும். ஏன்னா அந்த பெரிய படம் அந்த கூட்டம் சமயத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். உள்ள ஒரு 500 1000 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பெரிய ரசிகர்கள் படம்லாம் வரும்போது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆடியன்ஸு. அந்த மாதிரி கடவுளை வேண்டிக்க வேண்டியது அந்த டைமில் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம கெட்ட நேரம் சின்ன படம் ஓடிட்டு இருக்கும்போது பிரச்சனையே வராது. பெரிய படம் ஓடும்போது அன்னைக்கு காலையிலேயே ஒரு சினிமாவில் ஏதாவது பிரச்சனை வரும். அதெல்லாம் தாண்டி தான் பிஸ்னஸ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம மாறிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம ஃபேமிலி ஒரு வாழ்க்கையே நம்ம வாழும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து குடிசை வீடு, அப்புறம் ஒரு அட்டை வீடு, ஓட்டு வீடு, அட்டை வீடு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கட்டடம், தார்ஸ் கட்டடம், அதுக்கு மேலே இன்னொரு மாடி கட்டடம். மாடி அப்பெல்லாம் பட்டிக்காட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாடி வீடு வச்சிருக்காரு அவர் அப்படின்னு. 2 அடுக்கு வச்சிருக்கிறதே அன்னைக்கு பெருசாக பேசின காலம்லாம் உண்டு. இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் பெஞ்சு போட்டாங்கப்பா, அடுத்து மேலே சீட்டு போட்டாங்கப்பா, சீட்டு கலர் அடிச்சுட்டாங்கப்பா, கைப்பிடி வச்சுட்டாங்கப்பா, குஷன் வச்சுட்டாங்கப்பா, புஷ்பேக் வச்சுட்டாங்கப்பா. அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வரதான காலம். மாறிட்டு தான் இருக்கு, இன்னும் மாறும். ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி ஆடியன்ஸோட இது நீங்க பல்ஸ் பாக்குறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு அவங்க வெளியே வந்து சொல்லுங்க. என்னதான் நீங்க விமர்சனம் பண்ணாலும் ஆடியன்ஸ் வேற மாதிரி ரசிப்பாங்க. நீங்க கடைசியா வந்த படங்கள் எல்லாமே வந்து இந்த கருடன் இல்லை, கருடனுக்கு அப்புறம் ஒரு படம் வந்துச்சு சூரியது. இப்போ மாமன் படம் ஃபர்ஸ்ட் நாள் ஆடியன்ஸு, ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸு, கடைசி நாள் எடுக்கும்போது நைட் ஷோட ஆடியன்ஸோட அதிகமா இருந்தது. அதுக்கு படம் நல்லா இருந்தா 100 ஆடியன்ஸ் போறது, படம் எடுக்கும்போது 300 ஆடியன்ஸ் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆடியன்ஸ் எதாவது விரும்புறாங்கலாம் கணிக்க முடியாது. அதெல்லாம் கணிச்சிருந்தா எல்லாமே 100 நாள் படம் தானே. யாங்களும் தடுமாற தேவையில்லை, எல்லா படமும் ஓடுது அப்படின்னு. ஆடியன்ஸ் பல்ஸ் அது வேற, யாராலையும் கணிக்க முடியாது. எதுவும் பாதிக்காது. அந்த ரிவ்யூ மட்டுமே பார்க்கறதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்காங்க தவிர, சினிமா வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் நீங்க சொல்ல முடியாது. நல்ல படத்தை நிறுத்த முடியாது. சுமாரான படத்தை நொறுக்குறாங்க, அது தவறுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. சுமாரான படத்தை கொஞ்சம் சுமாரனே சொல்லலாம். அதை கேவலப்படுத்துறாங்க நிறைய படத்தை. அது சில பர்சனல் வெண்டாட்டா இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு இருக்கும், அது ஆளுங்களை வச்சு பண்ணுவாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா நல்ல படங்கள் ஓடாம இருந்தது இல்லை. சினிமா ஃபீல்ட்ல படங்கள் நல்லா ஓடுனது. படங்கள் ஓடனா இது நிறைய நம்பி இருக்காங்க. இதுல மேல இருந்து ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், இங்க கடைசியா இங்க வந்து கொடுக்கறது நம்ம கிட்ட தான். இந்த காசு தான் அங்க போகுது. உச்ச நடிகரோட சம்பளம் எங்கன்னா இந்த தேட்டர்ல அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்றவங்க அங்க வாங்குற காசு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இங்க தேட்டர்ல படங்கள் ஓடினா தான் அவங்க நல்லா இருக்க முடியும். அவங்க நல்லா இருந்தா தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். அதனால படங்கள் நல்ல படங்களா எடுக்கணும். டைம் பாஸ் படங்கள் வந்து ஒரு படம் ஜெயிச்சுன்னா அதே மாதிரி கண்டினியூ எடுக்கிறது கூடாது. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஒரு படம் தான் நம்மளை மாற்றணும். உள்ள நீங்க போய் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அப்படி இருக்க படங்கள் ஓடிட்டு தான் இருக்கு. இப்பயே உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோங்க நம்ம ஃபியூச்சர். இப்போ ஒன்றும் இல்லை, USA இந்த மாதிரி இருக்கிற ஊரோட நம்ம ஊர்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அப்டேட் ஆகிட்டோம். நம்ம டெக்னாலஜி சினிமா தேட்டர்ஸ் பொறுத்தவரையிலும் இப்போ எபிக் ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸே போய் பக்கத்துல இல்லைன்னா ஒரு போர்க்குள்ள சீன்னா போருக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கிறவங்களும் ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு. ஸ்க்ரீன்ஸு இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வரதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே வந்தாலும் இப்போ 3D வந்தது இல்லையா, 3D தான் உச்சக்கட்டம். நாங்கள் 3D போர் அடிச்சிருச்சு ஜனங்களுக்கு. இப்போ அடுத்து அந்த 5D, அந்த நம்ம இந்த சர்க்கஸ் தேட்டர் மாதிரி உட்காந்து சீட்டு நகர்றது, தேட்டரில் உள்ள மழை பெஞ்சா இங்கே சாரில் அடிக்கிறது, இதுவும் ட்ரை பண்ணிட்டாங்க. அதனால இது இப்போதான் உச்சக்கட்டத்தில் இருக்கும். இதுக்கு மேலே புதுசாக ஒன்று வருதுன்னா என் கண்ணுக்கு இதுவரை தெரியல.
எஸ். மாடர்ன் தேட்டர்ஸ் இங்க இருந்தது ஒரு பெரிய விஷயம். பல முதலமைச்சர்களை நம்ம சேலத்துல உருவாக்கி இருக்கோங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலத்துல சினிமா எந்த படம் ஓடுதோ 3வது நாள்ல இருந்து அந்த படம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா ஓடும். சேலத்துடைய ரிப்போர்ட் வந்து சென்னையில இருந்து சேலம் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பர்டிகுலரா. நம்ம ஆடியன்ஸ் அவ்வளோ நாலேஜபிள் ஆடியன்ஸ். அதனால சேலத்துக்கு எப்பயுமே சினிமாவோட நெருங்கிய கனெக்ஷன் உண்டு. நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணுங்க. முடிஞ்சவங்களும் நல்ல படமா இருந்து தெரிஞ்சதுன்னா ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து பாருங்க. இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சினிமா தேட்டர் வராமட்டோம்னா சினிமா தேட்டர் கொடுக்குற ரிலீஃப் வந்து மற்ற எதுவும் தராது. அது ஒரு நல்ல படமா இருக்கும் போது நான் சொல்றேன், நல்ல படத்தை மிஸ் பண்ணாம சினிமா தேட்டர்ல வந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம சேலம் ஓமலூர்ல இருக்கிற பிருந்தாவன் தேட்டரை பத்தினா நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த பிருந்தாவன தேட்டர்ல எந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க, இந்த தேட்டர் உங்களுக்கு எவ்வளவு கனெக்டடா வந்திருக்கு, இந்த தேட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி சேலம்ல இருக்கிற நிறைய தேட்டர்ஸை பத்தி நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ நீங்க எந்த தேட்டரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த தேட்டர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சோனா FM பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.